கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவரின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு ஆண்டவர் கொடுத்த இந்த அனுக்கிரகமான தருணத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒரு தலைப்பின் அடிப்படையில் இந்த முறை ஒரு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். சாட்சி உள்ள வாழ்க்கை. சாட்சி என்பது மிகவும் முக்கியம். ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனா என்பதை ஜனங்கள் தீர்மானிக்கும் போது சாட்சி அவசியம். ஊழியர்களுக்கு சாட்சி தேவை, மூப்பர்களுக்கு சாட்சி தேவை, விசுவாசிகளுக்கு சாட்சி தேவை, வாலிபர்கள் சாட்சியாய் வாழ வேண்டும், கிறிஸ்தவ குடும்பங்கள் சாட்சியாய் இருக்க வேண்டும். இதில் ஒலிபரப்பப்படுகிற இந்த செய்தியின் நோக்கமே, ஒருவேளை தேவனை அறியாத மக்கள் நீங்கள் இதை கண்டால் ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா எல்லாரும் பரலோகம் வர வேண்டும் என்கிற வாஞ்சை. அதே நேரத்தில் இன்னொரு புறம் தேவனை அறிந்த மக்கள் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். தேவனை அறியாமல் கிறிஸ்தவர்களாய் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவர்களும், கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களும் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அப்போ எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும். அந்த ஆத்தும பாரத்தோடு தான் அவ்வப்போது ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். சாட்சியின் வாழ்க்கை இப்போ அப்படின்னு வரும்போது ஒவ்வொருவரை பற்றி இந்த முறை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதன் என்ன அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று நீங்கள் புரிகிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க விரும்புகிறோம். அதிகமான விளக்கங்களோ தேவையில்லாத வார்த்தைகளோ உங்களுக்கு அடிமை சொல்ல விரும்பவில்லை. வேதத்தில் என்ன இருக்கோ அது அப்படியே உங்கள் காதுகள் கேட்க, நீங்கள் வேதத்தை திறந்து படிக்கும்போது அதை அப்படியே படித்து புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அதற்கு தான் வைத்திருக்கிறார். இந்த வேத வசனத்தை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. உள்ளதை உள்ளபடி அறிவிக்க வேண்டும். ஏன்? தேவன் உண்மையுள்ளவர். அவர் சொன்னதை அப்படியே நடப்பிக்கிற தேவன். அப்போ சாட்சி பெற்ற நபர் முதலில் யார் அப்படின்னு பார்க்கும்போது காலேபை குறித்து இந்த 10 நிமிட செய்தியில் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த காலேப் தேவனால் சாட்சி பெற்ற ஒரு மனிதனாக காணப்பட்டார். காலேப் என்றால் வேட்டை நாய் அப்படின்னு அர்த்தம். நீ படிக்கும்போது புரிஞ்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சொல்லுவோம், சொல்லாமல் கூட இருப்போம். என்ன தேவனால் சாட்சி பெற்றார் என்று பார்க்கும்போது எண்ணாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேரப்பண்ணுவேன், அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்ளுவார்கள். இப்போ இந்த காலேபை குறித்து பார்க்கும்போது மோசேகிட்ட ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். அப்படி விடுவிக்கப்பட்ட அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு உத்தரவாதத்தோடு வெளியே கொண்டு வந்தார். எங்கே அப்படின்னு சொன்னால் பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசம் என்று சொல்லுகிறோமே, அதுதான் கானான் தேசம். அதை தான் அன்றைக்கு 7 விதமான ஜாதிகள் அந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று ஆபிரகாமை அழைக்கும்போது ஆபிரகாமுக்கு சொன்னார், ஈசாக்குக்கு சொன்னார், யாக்கோபுக்கு சொன்னார். இந்த யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேர். அந்த 12 பேருக்கு தான் வாக்குத்தத்த தேசம் சொந்தமாக வாக்கு கொடுக்கப்பட்டது, சொந்தமாகவும் பகிர்ந்து அளிக்கப்பட்டது. அப்போ இந்த
வனாந்தரத்தில் வரும்போது ஆண்டவர் மோசேகிட்ட சொன்னார், போயிட்டு வேவு பார்க்கும்படி. 12 பேர், 12 கோத்திரம், 12 பேர் அந்த தேசத்தை வேவு பார்க்க போனாங்க. அங்கே யார் இருக்காங்க, அந்த தேசம் எப்படிப்பட்டது என்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்ல, மோசே அவர்களுக்கு சொல்ல 12 பேரும் போனாங்க. 12 பேரும் போயிட்டு பார்த்துட்டு வரும்போது திராட்சை கொலைகளையெல்லாம் வெட்டி எடுத்துட்டு வந்தாங்க. வந்த உடனே 10 பேர் அங்கே வந்து அவர்கள் உச்சரித்த வார்த்தைகள், நாங்கள் போனோம், நல்ல தேசம்தான், ஆனால் அங்கே வாழ்கிற ஜனங்கள் சரியில்லை, முரட்டு குணமானவங்க, நம்மால் அவர்களால் சமாளிக்க முடியாது என்று துர்ச்செய்தியை சொன்னதாக 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இந்த துர்ச்செய்தியை அவங்க சொன்னதுனால மோசேயும் யோசுவாவும் மோசேயும் ஆரோனும் முழுதும் அழுதுகிட்டு இருக்காங்க. சபையார் அழுகிறாங்க. மோசேயும் ஆரோனும் அவருக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. நாங்கள் இந்த வனாந்தரத்திலேயே செத்து போனால் நல்லா இருக்கும் என்று கடினமான வார்த்தைகளை சொல்லி வேதனைப்படுத்தினதுனால நம்ம திரும்பி வந்த தேசத்துக்கே போயிடுவோம், எகிப்துக்கே போயிடுவோம் என்று ஒருவரோடு ஒரு சொன்னபோது என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, 5 மோசேயும் ஆரோனும் சபை கூட்டத்துக்கு முன்னால் முகங்குப்புற கீழே விழுந்து அழுதுகிட்டு இருக்காங்க. முகங்குப்புற விழுந்து. இப்போ இந்த வார்த்தையை, இந்த சூழ்நிலையை பார்த்த 2 பேர், யோசுவா, காலேப், இவங்க இப்போ நல்ல செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க? நாம் போய் வந்த தேசம் நல்ல தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், தேவன் நமக்கு அதை கொடுப்பார். ஏன் இப்படி அந்த கலகம் பண்ணின ஜனங்களை குறித்து ஏன் கலகம் பண்ணினீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்கிறதினால் அந்த ஜனங்களுக்கு நாம் பயப்பட வேண்டியதில்லை என்று. அப்போ இப்படி செய்ததினால்தான் இதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருந்தார். போய் வந்த ஜனங்கள் அந்த கானானுக்கு எத்தனை 10 பேர் தேவ வார்த்தைக்கு விரோதமாய் தேவ சபைக்கு கலகம் பண்ணினதினால் ஆண்டவர் கோபமாக சொன்னார், அந்த 10 பேரும் போக முடியாது, அதை நம்பின ஜனங்களும் போக முடியாது, ஆனால் 2 பேர் போவாங்க, அவருடைய சந்ததி போவார்கள் என்று. அந்த 2 பேரில் ஒருவர் தான் காலேப். அப்போ இவன் நற்செய்தி சொன்னவன். அப்போ நாள் வந்தது, ஆண்டவர் வனாந்தரத்தில் எல்லாரும் பிரயாணப்பட்டு போகும்போது அந்த 10 பேரும் அவரை சார்ந்த ஜனங்களும் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். காலேப், யோசுவா மற்றும் வனாந்தரத்தில் பிறந்த பிள்ளைகள், இந்த சந்ததிகள் உள்ளே பிரவேசிக்க ஆரம்பித்தது. அப்போ இன்றைக்கி நாம் சொல்லுகிற விஷயம் என்ன? இவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க? காலேப் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினான், வேறே ஆவி உடையவனாய் இருந்தான். அப்போது தேவனை உத்தமமாக பின்பற்ற வேண்டும். நல்ல ஆவி உடையவர்களாய் இருந்தால் இந்த பூமியில் கர்த்தர் நடத்துவார். பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அவர்களுக்கு அன்று. இன்று ஆண்டவர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. பரலோகத்துக்கு போகணுன்னா தேவ ஆவியை பெற்றவர்களாய் உத்தமமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனால் சாட்சி பெற்ற இவன் அந்த கானானுக்கு போனதைப் போல நாமும் தேவனால் சாட்சி பெற்று வாழுவோம், பரலோகத்தை கண்டடைவோம். தேவன் அந்த கிருபைகளை தருவாராக. ஆமேன், ஆமேன்.